இந்த திருமஞ்சன் 48 அடி உயரமுடையது. உலகத்திலேயே வரலாற்று சிறப்பு மிக மிக பெரிய மஞ்சத்தின் தேசன்யாசியாருடைய கனவிலே முருகப்பெருமான் தோன்றி திருவிழாவில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடைபெற்றுள்ளன. வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறது வரலாற்று சிறப்புமிக்க, அதாவது ஈழத்தின் மட்டுமில்லாமல் உலகத்திலேயே வரலாற்று சிறப்பு மிக பெரிய மஞ்ச திருவிழாவானது நடைபெற்றுள்ளது. அதாவது இனிவிலே கந்தசாமி கோயில் நடைபெற்றுள்ளது. இந்த மஞ்சத்துக்கு பல்வேறுபட்ட வரலாறுகள் இருந்தாலும் இந்த மஞ்சமானது எல்லோராலும் போற்றத்தகும் வகையிலும் எல்லோராலும் வியக்கத்தகும் வகையில் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த மஞ்சள் திருவிழாவில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடைபெற்றுள்ளன, என்னுடைய வரலாறு என்ன, அதே மாதிரி இந்த ஆறுமசாமியினுடைய அந்த புனிதம் என்ன, மற்ற ஆறுமசாமியோடு ஒப்பிடும்போது இங்கே இருக்கிற ஆறுமசாமிக்கு என்ன வித்தியாசம் இருக்கின்றது, அதே மாதிரி இந்த மஞ்சத்தினுடைய அழகு அசம்பந்த சகல விடயங்களையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலுக்கு வாரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வசந்த மண்டபத்திலிருந்து சாமியானது ஜாகசாலையை நோக்கி நகர் வழிந்து செல்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம்.
யாகமானது முடிவடைந்து அந்த உலகப் பெருமஞ்சத்தை நோக்கி அந்த ஆறுமுக சாமி ஆடி அசைந்து வருகின்ற அந்த அழகான காட்சி வேறெந்த கோயிலும் இல்லாதவாறு மிக அழகான அந்த ஆறுமுக சாமியை நாங்கள் பார்க்கின்றோம். அளவிலும் சரி, உயரத்திலும் சரி, வடிவமைப்பிலும் சரி, மிக அழகான அந்த சிலையை நாங்கள் பார்க்கின்றோம். மேலிருந்து அந்த பூக்கள் தூவ ஆறுமுக சாமி மிடுக்குடன் வருகின்ற அந்த காட்சி. அனைத்து வாகனங்களையும் எம்பெருமான் திருவீதி வலம் வருவதற்கு ஏற்ற வகையிலே எந்த வகையான இடையூறுகளும் இல்லாமல் அப்புறப்படுத்தி உதவுமாறு ஒவ்வொரு சாமியாக அங்கு அந்த உலக பெருமஞ்சத்துக்கு ஏற்றப்படுகின்ற அந்த காட்சி மிக சிறந்த வகையிலே அந்த சாமியை வைத்து அந்த பீடத்தின் ஊடாக மேல் நோக்கி நகர்த்தப்படும். அவ்வாறு 3 சாமியும் அந்த உலக பெருமஞ்சத்தில் ஏற்றப்படும். எல்லோரும் எதிர்பார்த்த அந்த மிக அழகான அந்த காட்சி ஆறுமுக சாமி அந்த உலக பெருமஞ்சத்தை நோக்கி நகர்வடைந்து செல்கின்ற மிகவும் அழகான அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம்.
வரலாற்று சிறப்புமிக்க அந்த உலக பெருமஞ்சத்தை காண்பதற்காக அடியவர்கள் எல்லோரும் வந்திருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். முருகப்பெருமான் உட்பட பிள்ளையார், உமாதேவி, சிவன் எல்லா சாமிகளும் மஞ்சத்தின் மேல் ஏறி அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சியுடன் மக்கள் புடைசூழ அந்த மேளதாளத்துடன் ஏறி இருக்கின்ற அந்த மஞ்ச காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஒளி விளக்குகள் மிளிர அந்த திரைச்சீலையானது திறக்கப்பட உள்ளது. எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த அழகான காட்சி உலகின் மிக பெரிய அந்த மஞ்சம், ஆயிரக்கணக்கான அந்த மக்கள் மத்தியில் பொன் நிறத்தில் ஒளி வீசி மிளிர்கின்ற அந்த அழகான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். மஞ்சத்தினுடைய வடமானது அடியர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த உலக பெருமஞ்சமானது இழுக்கப்படுகின்ற அந்த அழகான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். எப்படி சிறப்பாக அங்கே அமையப்பெற்ற சூரரத்னன் அந்த திருவுருவத்தை கண்டு அவனுடைய சாய்கள் நடுவே அவனுடைய உள்ளம் மடையுவேறு உருவே அவன் எப்படி வென்றானோ. இந்த பெரிய மஞ்சத்துக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஜின் கட்டணம் தேவை என்ற அவ்வளவு மின்குமிழ்கள் எரியப்பட்டு கொண்டிருக்கின்றன. பாலிக்கின்ற இணவில் கந்தசுவாமி கோயிலினுடைய உலகப் பெருமஞ்ச பெருவிழா 2025ஆம் ஆண்டுக்கான மகோற்சவ பெருவிழாவிலே இப்பொழுது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற தனிச்சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம்.
இணுவில் கந்தசுவாமி கோயில் என்பது ஈழத்திலே பழமை வாய்ந்த திருத்தலங்களிலே ஒன்றாக விளங்குகின்ற தனிச்சிறப்புண்டு. ஈழத்திலே ஆரிய சக்கரவர்த்திகளுடைய ஆட்சி காலத்திலே ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் முதலிகள் தங்களுடைய ஆள்புலங்களை கொண்டிருந்தார்கள். அவ்வாறு பேராயுத முதலி என்பவருடைய ஆள்புலமாக கொண்ட இடத்திலே பேராயுத முதலியினுடைய ஆள்புலத்தினுடைய இருப்பிடமாகவே இணுவில் கந்தசுவாமி கோயில் காணப்பட்டது என்பது ஆலயத்தினுடைய வரலாற்றினுடைய சான்றாக அமைந்திருக்கிறது. இவ்வாலயம் கூட பேராயுத முதலியினுடைய கனவிலே காஞ்சி குமரகோட்டத்து முருகப்பெருமான் தன்னை ஆதரிக்கும்படி கேட்டபொழுது இவ்விடத்திலே முருகப்பெருமானை ஆதரித்தார் என்ற வரலாற்றினுடைய சிறப்புண்டு. அடுத்து இவ்வாலயம் போர்த்துகேயருடைய காலத்தோடு இவ்வாலயம் இடித்து அழிக்கப்பட்ட பொழுது போர்த்துகேயருடைய காலத்துக்கு பின்னர் இவ்வாலயம் முருகப்பெருமானே குழந்தை வேலாயுதருடைய கனவிலே தோன்றி தன்னுடைய பாதத்தை மிதித்து நொச்சித்தடி ஊன்றி தன்னுடைய இடத்தை அடையாளப்படுத்திய பொழுது அவ்விடத்திலே முருகப்பெருமானுடைய திருக்கோயில் அமைந்தது என்கின்ற தனி வரலாற்றை இந்த திருத்தலம் கொண்டிருக்கின்ற தனிச்சிறப்புண்டு. இவ்வாலயத்திலே உலக பிரசித்தி பெற்ற திருமஞ்சம் வரலாற்றினுடைய பெருமை கொண்டது. உண்மையிலே மஞ்சம் என்பது ஒரு உல்லாச ஊர்தி. ஆகமங்களிலோ அல்லது வேறு எந்த இடங்களிலோ மஞ்சம் பற்றி பேசப்படவில்லை. அங்கு பேசுகிற பொழுது உல்லாச ஊர்தி என்ற கருத்தியலே பேசப்பட்டிருக்கிறது. அந்த நிலையிலே இணுவில் கந்தசுவாமி கோயில் மஞ்சம்தான் உலகத்திலே அல்லது இலங்கையிலே இருக்கிற மஞ்சங்களுக்கெல்லாம் பிரமாணம் சொல்லுகிற ஒரு திருமஞ்சம். இந்த திருமஞ்சத்தை பெரிய சன்னியாசியாருடைய கனவிலே முருகப்பெருமான் தோன்றி தனக்கொரு திருமஞ்சம் அமைத்து தருமாறு கட்டளையிட்டது மட்டுமல்ல, முருகப்பெருமானே பெரிய சன்னியாசியாருடைய வடிவத்திலே இந்தியாவுக்கு போய் ஸ்தபதிகளை அழைத்து வந்த பொழுது பெரிய சன்னியாசியார் காங்கேசந்துறை துறைமுகத்திலே கண்ட பொழுது அவர்கள் வணங்கி எப்படி சுவாமிகள் இங்கு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் என்பதை பெரிய சன்னியாசியார் உணர்ந்து கொண்டு அவர்களை வரவழைத்து மஞ்சத்தடி முருகன் இருக்கின்ற திருத்தலத்திலே அவருடைய குலதெய்வமான மாரியம்பாள் ஆலயமும் உண்டு. அதற்கு அருகிலே அவர் திருமஞ்சத்தினுடைய திருப்பணியை ஆரம்பித்த பொழுது இணுவை கிராமம் மட்டுமல்ல அயல் கிராமத்தவர்களும் ஆயிரம் மரங்களை தரித்து கொடுத்து இந்த திருமஞ்சத்தினுடைய திருப்பணிக்கு உதவினார்கள். உண்மையில் அந்த இடத்துல கூட பெரிய சன்னியாசியார் ஒரு புரட்சி செய்திருந்தார். என்னவென்றால் எத்தனை மரங்கள் தரிக்கப்படுகிறதோ அத்தனை மரங்களுக்கு மேலாக மரங்களையும் நாட்டி இந்த இணுவையம்பதியை மட்டுமல்ல அயல் கிராமங்களை கூட பசுமையாக்கிய பெருமை அவரை சாரும். இந்த திருமஞ்சம் 48 அடி உயரமுடையது. முருகப்பெருமானே பிரமாணம் சொல்லிக் கொடுத்த திருமஞ்சம். இந்த திருமஞ்சத்தினுடைய அமைப்பு என்கின்ற பொழுது கீழ்ப்பகுதி வட்ட வடிவமாக அமைந்திருக்கின்ற அந்த தனிச்சிறப்போடு மேற்பகுதி நடமாடுகிற கோபுரம் போல அமைந்திருக்கிறது. உண்மையிலே அந்த கோபுரம் போல இருக்கிற அந்த விதான பகுதி ஸ்தபதிகளால் இவ்வளவு உயரமாக செய்வது என்பது உண்மையிலே அது அற்புதம். அந்த உயரமாக அமைத்தது மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கிற எத்தனையோ பட்சிகள் அதன் பெயர்கள் என்னவென்று யாராலுமே சொல்ல முடியாத பட்சிகளுடைய வடிவம், மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலான சம்பவங்கள், இதே போல புராணத்தினுடைய திருக்கதைகள், அதைவிட இந்த திருமஞ்சத்தினுடைய யாழி கட்டமைப்பு, பவளக்காலினுடைய கட்டமைப்பு, அதைவிட பெரிய ஆதிசேடன் ஒன்று இந்த மஞ்சத்தை தாங்கி இருப்பது போல் அந்த ஆதிசேடனுடைய அமைப்பு கூட இன்றைக்கு விசித்திரமுடையது. அதே போல அங்கே திருமஞ்சத்தினுடைய அந்த இறைவன் ஏறுகின்ற அந்த பீடத்துக்கு மேலே உள்ள பண்டிகை போதில் இருக்கிற சேவல், அந்த சேவல் உண்மையாக தத்துவ ரூபமாக அந்த சேவல் இருக்கிற அந்த தனிச்சிறப்பை கூட பார்க்கிறோம். அந்த சேவலை நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த சூரியபத்மன் இருகூறாகிய பொழுது தோன்றிய அந்த சேவல் ஒன்று கூட அந்த நாங்கள் சொல்லுகின்ற அளவுக்கு அத்தகைய உயிரோட்டம் நிறைந்த இந்த திருமஞ்சத்தில் 1008 மணியை இந்த திருமஞ்சம் வெள்ளோட்டம் ஓடுகிற பொழுது பெரிய சன்னியாசியார் பொருத்தினார் என்ற வரலாறு இருக்கிறது. இந்த மஞ்சம் சிறிது காலம் பழுதடைந்து நின்றாலும் பின்னர் இந்த திருமஞ்சம் மீண்டும் புனரமைக்கப்பட்டு இன்றைக்கு இந்த திருவீதியிலே இந்த திருமஞ்சம் ஓடுகிறது என்றால் இந்த இணுவையம்பதி மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களும் செய்த தவப்பயனாகவே அமைந்திருக்கிறது. அத்தகைய சிறப்புமிக்க உலக திருமஞ்சத்தினுடைய திருக்காட்சிகள் உண்மையிலே இறைவனுடைய திருவருளாகவே ஆண்டினுடைய இருமுறை தைப்பூசத்திலும் ஆனி மாதத்து அமாவாசையாய்
தீர்த்தமாக கொண்ட 25 நாள் மகோற்சவத்தினுடைய 12வது நாளும் சிறப்பாக நடைபெறுகிறது. இன்றைய 12வது நாள் மகோற்சவத்திலே எல்லோரும் இந்த முருகப்பெருமானுடைய திருக்காட்சியை ஒளிப்பதிவுகள் ஊடாகவும் கண்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். அந்த பிரம்மாண்டமான அந்த உலக பெருமஞ்சம் ஆடி அசைந்து வருகின்ற அந்த அழகான காட்சி பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு கோபுரம் ஒன்று அப்படியே மிதந்து வருவது போல இருக்கும். இடையில் இந்த சில மரக்கிளைகள் அந்த மஞ்சத்துக்கு இடையூறாக இருப்பதனை நாங்கள் பார்க்கலாம். அதனை நகர்த்தி அந்த மரக்கிளையை முட்டுப்படாமல் அங்கே எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் மிகவும் கஷ்டப்பட்டு. மஞ்சம் எழுப்பட்டு கொண்டு வருகின்ற அந்த வேளையிலும் கோயிலுக்குள் சில பக்திபூர்வமான நிகழ்வுகள் நடைபெறுவதனை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். அம்மா நல்ல சத்தம் தாரும் அம்மா பெற்றவளே தாயே அம்மா குரலில் கூடி இருந்து பெற்றவளே தாயே அம்மா குரலிசையை
தாரும் அம்மா பெற்றவளே தாயே அம்மா பாடவகை அறியோம் பெற்றவளே தாயே நாங்கள் பாட்டில் நல்ல பொருள் அறியோம் பெற்றவளே தாயே அம்மா பிள்ளையும் அம்மா பக்கரகம் அம்மா விகி விலை அம்மா ஆடி வரும் அம்மா ஆயிரம் அம்மா கண்ணுடையாய் அம்மா அலங்காரி பெற்றவளை வரும் அம்மா அம்மா பத்தாயிரம் அம்மா கண்ணுடையாய் அம்மா பராசக்தி தயாரே வரும் அம்மா அம்மா தாயாரே அம்மா சுரந்தரியே அம்மா சங்கரியே தயாரே வரும் அம்மா அம்மா மலையாள அம்மா தேசம் விட்டு அம்மா விளையாட தயாரே பெண் பிறந்தாய் அம்மா மலையாள அம்மா தேசம் விட்டு அம்மா மாரியலே தயாரே வரும் அம்மா அம்மா சமயபுர அம்மா தாயாரே அம்மா சாமிராணி அம்மா வதகியே அம்மா சமயபுர அம்மா எல்லை விட்டு அம்மா தாயாரே பெற்றவளை வரும் அம்மா வரும் அம்மா அம்மா உனக்கு முன்று அம்மா கரகம் அம்மா அதே முத்தான அம்மா பொற்கரகம் அம்மா உனக்கு வந்து அம்மா கரகம் அம்மா அது அசைந்தாலும் அம்மா பொற்கரகம் அம்மா உனக்கு ஏழு அம்மா கரகம் அம்மா அது எடுத்தாலும் அம்மா பொற்கரகம் அம்மா உனக்கு பத்து அம்மா கரகம் அம்மா அது பறிந்தாலும் அம்மா பொற்கரகம் அம்மா பிள்ளையும் அம்மா பொற்கரகம் அது இன்னும் சற்று நேரத்தில் அந்த உலக பெருமஞ்சம் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி நகர்வடைந்து வருவதனை நாங்கள் பார்க்க முடியும்.
இவர்கள் வாசிக்கின்ற அந்த பாம்பு பாட்டுக்கு அந்த சித்தர் அந்த துறவி வந்து மிக சிறப்பாக அந்த பாம்பாக தன்னை உருவைத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். எல்லா அடியவர்களும் பக்தி உணர்வுடன் அந்த உலக பெருமஞ்சத்தை இழுத்து மிகவும் அழகாக அந்த இருப்பிடத்தை நோக்கி நகர்வடைந்து ஆடி அசைந்து வருவதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சிறந்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.